சினிமா துறையில் ஒரு படம் வெளியாகி அடுத்த 6 மாதங்களுக்குள் வெளிவந்தால் மட்டுமே அப்படத்திற்கான வரவேற்பு ரசிகர்களிடம் இருக்கும். ஆனால் சில திரைப்படங்கள் பல ஆண்டுகள் கழித்து வெளியானால் கூட ரசிகர்கள் அதற்காக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பார்கள். அயலான், அந்தகன் போன்ற படங்களின் வரிசையில் இருந்த மதகஜராஜா திரைப்படமும் இதில் அடக்கம். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழித்து இத்திரைப்படம் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி வெளியானது. இந்த படத்துடன் வெளியான இயக்குனர் சங்கரின் கேம் சேஞ்சர், இயக்குனர் பாலாவின் வணங்கான், காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா போன்ற படங்களை விட வசூலில் சாதனை படைத்தது வருகிறது மதகஜ ராஜா. இந்நிலையில் இந்த படத்தில் நடித்த பிரபல காமெடி நடிகர்கள் சிலர் தற்போது உயிருடன் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் மணிவண்ணன், மனோபாலா, சிட்டிபாபு போன்றவர்களுக்கு அபிஷியலாக கடைசி படமாக மதகஜராஜா அமைந்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்த மணிவண்ணன் சினிமா பட்டறையிலிருந்து வந்தவர்தான் இயக்குனர் சுந்தர் சி. அதன் காரணமாக இந்த படத்தில் அவரின் அறிமுக காட்சியில் குருநாதருக்கு மரியாதை செய்திருந்தார் சுந்தர் சி. ஆனால் இந்த படத்தில் நடித்துள்ள மணிவண்ணன் மிகவும் தளர்ந்த நிலையில் நடித்து இருந்தார். மேலும் 2ஆம் பாதியில் அவருக்கு டப்பிங் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நன்கு தெரிந்தது. இயக்குனர் சிங்கிதம் சீனிவாசராவ், பஞ்சு அருணாச்சலம் போன்றவர்களுடைய டாக்குமெண்ட்ரி வந்தது போல் இயக்குனர் மணிவண்ணனுடைய திரை வாழ்க்கையும் டாக்குமெண்ட்ரியாக வர வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு திறமைசாலியாக சினிமா துறையில் பல சாதனைகளை படைத்துள்ளார் அவர். மணிவண்ணனைப் போல் நடிகர் மனோபாலாவிற்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தவர் இயக்குனர் சுந்தர் சி. அவரின் அரண்மனை, கலகலப்பு போன்ற படங்களில் மனோபாலாவின் எபிசோட் நம்மை பலமாக சிரிக்க வைக்கும். இந்த படம் உரிய நேரத்தில் வெளியாகியிருந்தால் நடிகர் மனோபாலாவின் நடிப்பிற்கு இன்னும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கும். இவரையடுத்து இந்த படத்தில் நடித்துள்ள நடிகர் சிட்டிபாபுவுக்கு சினிமா வாய்ப்புகள் குறைவாகத்தான் கிடைத்தது. கடைசியாக இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவரும் இன்று நம்மிடையே இல்லை. இவர்களைப் போல் இந்தியன் படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிகர்கள் விவேக், நெடுமுடி வேணு, மாரிமுத்து போன்ற மறைந்த கலைஞர்களை திரையில் பார்த்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது.